ஹலோ ஸ்வாகுட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th பப்ளிக் இங்கிலீஷோடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு செம்மையான ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்களா, நமக்கு கிரேஸ் மார்க் கிடச்சிருக்குப்பா. ஸோ சயின்ஸு மேக்ஸ்லலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஏதாவது ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு இங்கிலீஷில் கிரேஸ் மார்க் கிடச்சிருக்குப்பா. எதில் கிடச்சிருக்கு என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாமாப்பா. ஸோ ஆன்சருக்கு எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் பார்த்துக்கிங்களேன். இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஷன் கம்பல்சரி போட்டிருக்கணும்ப்பா. அண்ட் ஆன்சர் எழுதிருக்கணும். இப்படி தான் ஈச் கொஸ்டின்ஸ் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, தேர்டுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பி, செவன்த்துக்கு பாருங்கடா 2 ஆப்ஷன் எழுதியிருந்தாலுமே ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி நீங்கள் எழுதியிருந்தாலுமே அந்த கொஸ்டின் ரைட்டு பாருங்கள் 1 கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் டி எழுதியிருந்தாலுமே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் 7த்துக்கு 2மே எழுதியிருக்கலாம். ஆப்ஷன் பி இல்லைனா டி, கவலைப்பட தேவையில்லை. 8த்துக்கு ஆப்ஷன் ஏப்பா, 9த்துக்கு ஆப்ஷன் ஏ, 10த்துக்கு ஆப்ஷன் பி, 11த்துக்கு ஆக்சுவலி நம்ம எல்லாருமே கிரேஸ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக வாட்ச் மேனாம், ஏன்னா இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே அதுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கலப்பா. வாட்ச் மேனுன்றது தான் ஆப்டானது அப்படின்னு சொல்லிட்டு மேன் எழுதியிருந்தாதான்ப்பா கொடுத்துருக்காங்க. 11த்துக்கு ஆப்ஷன் சி ஒரு மார்க்கு. அதே மாதிரி 12வதுக்கு 12த்துக்கு ஆப்ஷன் பி. அப்புறம் 13க்கு ஏவும் எழுதியிருக்கலாம், அப்படி இல்லைனா பியும் எழுதியிருக்கலாம். 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று எழுதியிருந்தீங்கனாலே கரெக்ட். எது 13க்கு ஏ அப்படி இல்லைனா பி, 2 எழுதியிருந்தாலுமே ஆன்சர் கரெக்ட். அதனால் கவலைப்பட தேவையில்ல. 14க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் 14 கொஸ்டின். ஹோப் நீங்கள் 14மே சூப்பராக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து 2 மார்க் போயிடலாம்ப்பா. 2 மார்க்கில் பாருங்கள் கீவேர்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 15க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாம்பிங் ஆஃப் த டோர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருந்தாலே உங்களுக்கு பாருங்கள் அப்படியே சொல்லையா இங்கே பாருங்கள் 2 மார்க் கொடுக்குறாங்க. சரியாப்பா. அதே மாதிரி 16த்துக்கு பாருங்கப்பா, டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ் அப்படின்னு இருந்தாலே நம்மளுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. சூப்பரில். அதே மாதிரி 17த்துக்கு பாருங்கள் நாலேஜ் ஆஃப் த டிசீஸ் அப்படி அது எழுதிருக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்லி ஒன் இன் லண்டன் கேன் கியூர்னு சொல்லிட்டு அதுக்கு, அப்படி இல்லையா வாண்ட் டு பி ட்ராப் ஸ்மித்து, அப்படி இல்லைனா டு கன்ஃபஸ் த மர்டர் அப்படின்னு இந்த கீவேர்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா சொல்லையா 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அண்ட் நான் சொன்னல ஒரு கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண 18th கொஸ்டினுக்கு தான்ப்பா கொடுத்துருக்காங்க. 18th கொஸ்டின் என்னது, வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி ஃப்ரான்ஸ்னு வரணும். சரிங்களா. ஸோ அந்த கேள்விக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஹாப்பி. இதுக்கும் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, மார்க் ஷல் பி கிவன் ஒன் மோர் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டம் பண்ணாலே அந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் 18 கொஸ்டினை அட்டன் பண்ணிவிட்டு எழுத முயற்சி செய்திருந்தாலே உங்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும் கிரேஸ் மார்க். ஸோ அடுத்து செஷன் 2ல் 19 பாருங்கப்பா. 19 அந்த போயம் லைன்ஸ் தானேப்பா. ஸோ அதில் பாருங்கள் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் ஆப்ஷன் ஏக்கு. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் பிக்கு கம்ப்ளைனிங் க்ரம்பிளிங் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு அதுக்கு 1 இதுக்கு 1 2 மார்க். சரியாப்பா. அடுத்து 20க்கு ஸ்டாவேஷன் அண்ட் ஃபெமின் அதுக்கு 1 மார்க்கு. அண்ட் வெட்டு, கோல்டு, ஸ்னோ, வெதர், வின்டர், நோ ஷெல்டர் அப்படின்னு எழுதிருந்தீங்கனாலே இதில் ஏதோ ஒன்று எழுதிருந்தீங்கனாலுமே 1 மார்க். அப்போ 2. சரிங்களாப்பா. 21 அப் த ஹீல் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னு எழுதியிருந்தீங்கனாலே 1 மார்க்கு. ஜாய்ஃபுல், ஹாப்பி அந்த கான்செப்டில் எழுதியிருந்தீங்கனாலே அதுக்கு 1 மார்க் சேர்த்து 2. அடுத்து 22 ஹியூமன் பீயிங் ஆர் பீப்புள், 2மே ஒரே மீனிங் தான். அது 2த்துல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அதே மாதிரி மெஷின்ஸ் டாஸ்க்னு சொல்லிட்டு இருக்குல்லப்பா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ நம்மளுக்கு சேர்த்து 2 மார்க்கு. அடுத்து பாருங்கள் செஷன் 3ல் 23 நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஆக்சுவலி ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி என்ன நம்மளுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா, ஹீ செட் ஐ ஹாவ் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் இருந்தது. ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீ செட் தட், அந்த தட்டுன்ற வேர்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். ஹீ ஹேட் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன மாற்றிருக்கணும்னு பார்த்தீங்கன்னாப்பா, தட் அப்படின்ற வேர்டை
ஆட் பண்ணிவிட்டு ஐக்கு பதிலாக ஹீ ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹேவுக்கு பதிலாக ஆட் பண்ணியிருக்கணும். இதை ஆட் பண்ணியிருந்தாங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்லையாக கொடுக்குறாங்க. தெரியுதாப்பா? ஸோ அடுத்து பாருங்கள் 24வது ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி, இதான் கேள்வி. சரிங்களா? இதை எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீரைட் சென்டென்ஸில் அதர் வாய்ஸில் ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ, அப்படி இல்லைனா இப்படியும் எழுதியிருக்கலாம். ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொலையா 2 மார்க் கொடுக்குறாங்கப்பா. சூப்பர். அடுத்து 25வது நம்மளுக்கு பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸா. ஸோ அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டூக்கு முதல்ல மேலே மேற்கோள் காமிக்கணும். அதே மாதிரி டு யூ நோ த சிம்டம்ஸ்க்கு கொஸ்டின் மார்க் வரணும். ஆஸ்க்டு ஸ்மித்துக்கு பக்கத்தில் புள்ளி, அது மாதிரி மேற்கோள். சரிங்களாப்பா? 26வது கேள்வி பாருங்கள். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு த சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஹீ ஃபாலோட் வாட் ஐ சப்ஜெக்ட் அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஹீ ஃபாலோட் மை சப்ஜெக்ஷன். அங்கே ஜஸ்ட்டு நீங்கள் ஐயை தூக்கிட்டு வாட்டை தூக்கிட்டு ஐயை தூக்கிட்டு மையை போட்டிங்கனாலே முடிஞ்சிடுது. சப்ஜெக்ஷன் ஆர் சப்ஜெக்ஷன்ஸ் எஸ்ஸும் சேர்க்கலாம். 2 மார்க்ஸ் சொல்லையாக கொடுக்குறாங்க. அடுத்து 27 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ ஆப்ஷன் ஏல ஆட், மேட், ஹீ, ஃபைட்ஸ், ஹெத், ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு எப்படி மாறுது பாருங்கள். ஹீ ஹேட் மேட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு ஆன்சர் வருது. அடுத்து பிக்கு பாருங்கள். ஹியர்ட் ஃப்ரம் டென்ட் ஹர் திஸ் முல்லன் இன்சைட். ஸோ இப்படி தானே கழிச்சு கொடுத்துருக்காங்க ரீஅரேஞ்ச் சென்டென்ஸாக. ஸோ அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். முல்லன் ஹியர்ட் திஸ் ஃப்ரம் இன்சைட் ஹர் டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 எழுதினாலே ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்து 28 பாருங்கப்பா. ஆக்சுவலி 28 வந்து ரோட் மேப் ரைட்டாப்பா. ஸோ 28 வந்து அவங்க கீவேர்டே கொடுக்கல. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மே பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். நீங்கள் அந்த ரோட் மேப்பை, ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தான், அதனால் அந்த ரோட் மேப்பை பார்த்து கரெக்டாக அவங்க கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி எழுதியிருந்தாலே 2 மார்க். அதனால் இதுக்கு நீங்கள் கீவேர்டு கொடுத்து அதெல்லாம் எழுதலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எது எழுதியிருந்தாலுமே கரெக்டாக அவங்க யார் ஹியர்லேருந்து தொடங்கி எங்கே போய் சேர சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. கவலைப்பட வேணாம். அடுத்து 28 முடிஞ்சுதாப்பா. 29 எனி 2 பேராகிராஃப் எழுதணும். பேராகிராஃபில் நம்மளுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். அதாவது ஃபுல் மார்க் கொடுக்கலாம் எந்த வித மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஹிண்ட் இருந்து ரிலவெண்ட்டான ஆன்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லையா 5 மார்க் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதனுடைய கீவேர்டு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் நீங்கள் எல்லாமே எழுதிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணுறேன். த நரேட்டர்ஸ் ஃபேமிலி ஹியர்ட் த சவுண்ட், த sought help from Mr. Bordwell. The police arrived, broke the front glass door, pulled drawers and furniture. இது மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மிஸ்டப் எவ்ரி திங், ரீச் தட்டுக்கு, கிராண்ட் ஃபாதர் மிஸ்டூக் தம் ஃப்ரம் டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கீவேர்டு. அடுத்து 30வதுமே ஃபுல்லாக கீவேர்டு தான். அதுக்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃப்ரம் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹென்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எழுதிருக்கீங்களான்ட்டு. ஓவர் கம்மிங் a disability with the help of technology by Alicia and David. Alicia suffers cribble palsy, use of dragon. ஃபுல்லாக பார்த்துக்கோங்கப்பா. பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 31மே அதே தான்ப்பா. பார்த்துக்கோங்க. சசன்ஸ் கா சானியல் தானே அந்த லெசன்ஸ் இருந்தால் பாருங்கள். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், குட் மெமரி பவர், ஃபர்கிவிங் நேச்சர் ஃபுல்லாகவே அதே தான். அதே மாதிரி 32மே அதே தான். ஜூம் பண்ணுறாருங்க. கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து. ஸோ இதெல்லாம் போட்டு எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்கப்பா. பாருங்கள் இதுக்கு அப்படியே சொல்ல ஏன் 5 மார்க் தெரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் 33வது 33வது பாருங்கள். 33வதும் ஏதாவது 2 எழுத சொல்லி கொடுத்தது தானேப்பா. ஸோ பாருங்கள் அதுலேயுமே
paragraph incorporating any 5 optimistic attitudes in the poem mentioned by the poet without mistakes can be given marks. அப்போ நீங்கள் போயம்ஸ் கரெக்டாக எழுதிருந்தீங்க ஹிண்ட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ அடுத்து 34வது சேம் பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணுறேன். இதுக்குமே அதே தான்ப்பா 5 மார்க் கொடுத்துறேன்னு இருக்காங்க. 35வதுக்கு ஏக்கு வந்து ஃபால் டால் அப்படின்ற ஆன்சர்ப்பா. பிக்கு வந்து ஏபிசிசி. சரிங்களாப்பா? அதே மாதிரி சிக்கு வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது தான் ஆன்சர். டிக்கு வந்து ஸ்ப்ரிங் சம்மர் அப்படின்றது, அது அந்த போயம் லைன் கொடுத்து அதுலேருந்து எழுத சொல்லுவாங்கல்லப்பா, ஸோ அது. அண்ட் 36 வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டைட்டிலு, பேராபேசிங் ஆஃப் போயட்டிக் லைன்ஸு, கன்க்ளூஷன் இது இருந்தாலே போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 37வது ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொஹரண்ட் ஆர்டர் பார்க்கும். ஸோ கொஹரண்ட் ஆர்டரில் வந்து பார்த்துக்குங்க எப்படி வந்து கொஹரண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் படி பார்த்தீங்கன்னா 4வது தான் ஃபஸ்ட் ஆன்சர். கரெக்டாக? 4வது. அடுத்து வந்து 3வது வந்து 2வதாக வந்திருக்கு. கரெக்டுங்களா? 3வது 2வதாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து 3வதாக வந்திருக்கு. 5வது வந்து 4வதாக வந்திருக்கு. 2வது வந்து 5வதாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் வச்சு. அப்போ 5 மார்க்கு. அடுத்து 38 பாருங்கப்பா. 38 அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து எழுத சொல்லுவாங்களா, இது ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க, 5 மார்க் ஒன்றுத்துக்கும். பார்த்தீங்களாப்பா? அடுத்து 39வதுலேருந்து ஹிண்ட் மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா என்னென்ன இருக்கணும்னு பாருங்கள். அவுட்லைன் இருக்கணும், வெளியில் ஒரு கோடு போட்டு எழுதுவீங்கல்ல அந்த அவுட்லைன் இருக்கணும். டைட்டில் இருக்கணும், கண்டிப்பாக அந்த ஷாப்க்கு ஒரு நேம் இருக்கணும். பிக்சர் இருக்கணும், அந்த ஷாப் ரிலவெண்ட்டான பிக்சர்ஸ். அடுத்து கேப்ஷன் இருக்கணும் ஏதாவது. அண்ட் வந்து அட்ரஸ், கீழே அட்ரஸ் எழுதுவோம்லாம் இருக்கணும். இது இருந்தாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அழகாக இருக்குது அழகாக இல்லைலாம் மேட்ரு இல்லை பாருங்கள். ஜஸ்ட் இது இருந்தாலே 5 மார்க். லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஃப்ரம் டு இருக்கணும்ப்பா. ஃப்ரம் டுக்கு 1 மார்க்கு. டேட்டு இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு சூப்பர்கிரிப்ஷன் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அது இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5 மார்க்கு. அப்புறம் வந்து 41 வந்து நோட்டீஸ் ரைட்டிங்கில் என்னென்ன இருக்கணும்னு பாருங்கப்பா. நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரோக்ராம் இருக்கணும். இது இருந்தாலே உங்களுக்கு எத்தனை மார்க்? 1 மார்க் கொடுத்துட்றாங்க. டேட் அண்ட் வென்யூ இருக்கணும், எந்த டேட்டில் எந்த இடத்துல நடக்குதுன்னு, அதுக்கு 1 மார்க்கு. கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு. நேம் அண்டு டெசிக்னேஷன் வந்து 1 மார்க்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு 5 மார்க். 42 பாருங்கள். ஃபிகர் கொடுத்துட்டு பிக்சர் கொடுத்துட்டு எழுத சொல்லுவாங்கல்லப்பா, அது. எனி 5 ரிலவெண்ட் சென்டென்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். அது பிரக்யானந்த் வந்து செஸ் விளையாடுற மாதிரி இந்த டைம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு 5 லைன் எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது கீவேர்டே கொடுக்கல, எது எழுதியிருந்தாலுமே கரெக்டாக இருக்குது அந்த ஆன்சர் அப்படின்னா கொடுத்துட்றாங்கப்பா. 43 வந்து நோட்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். டைட்டில் இருக்கணும் கம்பல்சரி. டைட்டில் இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வித் ஆர் வித்தவுட் ஹைஃபனு, சப்ஹெட்டிங் வித் பாயிண்ட்ஸு. ஸோ இது இருந்தாலே உங்களுக்கு 5 மார்க். சம்மரி எப்படி இருக்கணும்னா டைட்டில் இருக்கணும், ரஃப் காப்பி இருக்கணும், பேர் காப்பி இருக்கணும். அண்ட் வந்து ஃபேர் காப்பி ஷுட் ஹாவ் பீன் ப்ரிப்பேர்டு வித்தவுட் கிராமட்டிக்கல் அண்டு எரர்ஸ் இருக்கக்கூடாதுப்பா. ஸோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 43. 44 ஸ்பாட் த எரர். ஸோ ஸ்பாட் த எரரில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாமா? இருங்க ஒரு செகண்டு, கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எ எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன மாறுது, வந்து தவா மாறுது. கரெக்டாக? த எர்த் அப்படின்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு த வரணும். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஸ்பவுட் அவுட் சைட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இட்டு வந்து இட் இஸ்ன்னு மாறணும். சரிங்களா? இட் இஸ். அதே மாதிரி பவுரிங் ஈடி வராது, ஐஎன்ஜி வரணும். சரிங்களாப்பா? சி அதே மாதிரி ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு வந்து ஐ வில் அப்படின்னு வரணும். அப்படின்னா ஐ ஷெல் பி அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து டிக்கு வந்து ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன மாறுது, ஹர் கசின் ஆஸ் வெல் ஆஸ் ஷீ ஆர்
ஹார்ட் ஒர்க்கிங். இங்கே வந்து ஷீ ஹிஸ்ன்னு வருதுல்ல, அங்கே ஆரா மாறுது. சரிங்களா? அடுத்து என்னது என்ன கொடுத்தாங்க? ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலைஸ்டுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சரு? ஆஸ் வி வேர் லேட் வி அப்பாலைஸ்ட். அங்கே ஸோ எடுத்துடணும். சரிங்களா? அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வி வேர் லேட் ஸோ வி அப்பாலைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். 45 மெமரி போயம். ஸோ நீங்கள் எழுதுனதுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா. 46 வந்து பேராகிராஃப் தானேப்பா. ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இருங்க வரங்க அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 46 வந்து பேராகிராஃப் வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னு பாருங்கள். ஈவன் வித்தவுட் மென்ஷனிங் த நேம் அலன்சோ த பேராகிராஃப் ரிட்டன் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் கேன் பி அவார்டட் ஃபுல் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்போ வந்து 46 பாருங்கள். சப்ளிமெண்ட்ரியில் சம்மரி ஆஃப் த ஸ்டோரி இருக்கணும், டைட்டில் இருக்கணும், ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக் இருக்கணும், மாரல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பாருங்கள் 1 6 1ன்னு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் அதேமாதிரி 46Bயில் பாருங்கள் சம்மரி இருக்கணும், சம்மரி ஆஃப் த ஸ்டோரி இருக்கணும், டைட்டில் இருக்கணும், ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்கு, மாரல் இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஆக்சுவலி இதுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்கலப்பா. 47 பாருங்கப்பா. 47ல் சேம் அதே தான். கரெக்டாக அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி 8 மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காமிக்கவா? அவ்வளோதான்ப்பா. ஹோப் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பராக எழுதிருப்பீங்க. உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்த உடனே உங்களுக்கு தோணிகிட்ருக்கோம் இவ்வளோ மார்க் நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு. அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் சயின்ஸு, மேக்ஸு, இப்போ இங்கிலீஷு எல்லா கொஸ்டின்ஸ்க்குரிய பப்ளிக் கவர்மெண்ட் ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் தமிழும் சோஷியலும் மட்டும் இருக்கப்போ அது இன்றைக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காமல் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.